வேலியே பயிரை மேய்ந்த கதையாக தூத்துக்குடியில் கடற்கரையில் நெருக்கமாக அமர்ந்திருந்த காதல் ஜோடியை மிரட்டி செயின் பறித்த காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருட்டு பைக்கில் சென்று செயின் பறித்தவர் அந்த திருட்டு பைக்காலேயே சிக்கியது எப்படி? தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த 8ஆம் தேதி தனது காதலியுடன் முத்துநகர் கடற்கரை பூங்காவிற்கு வந்துள்ளார். அங்கு இளைப்பாறுவதற்கு அமைக்கப்பட்டுள்ள குடை போன்ற பகுதியில் பிற்பகலில் யாரும் இல்லாத நேரத்தில் தனியாக அமர்ந்திருந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் இருவரையும் தன்னுடைய செல்போனில் படம் எடுத்ததுடன் இளம் பெண்ணை தனியாக புகைப்படம் எடுத்துள்ளார். பின்னர் இருவரையும் மிரட்டிய அந்த இளைஞர் இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிடப் போவதாக கூறியிருக்கிறார். படத்தை வெளியிடாமல் இருக்க வேண்டுமானால் பணம் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். ஆனால் அவர்கள் தங்களிடம் பணம் இல்லை என்று கூறியிருக்கின்றனர். இதனால் இளம் பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினை கொடுக்குமாறு கேட்டு வலுக்கட்டாயமாக அதனை பறித்துச் சென்றுள்ளார். இதையடுத்து அந்த இளைஞர் தனது நண்பர்களோடு சேர்ந்து சம்பவத்திற்கு அடுத்த நாள் அதே முத்துநகர் கடற்கரை பகுதிக்கு சென்றுள்ளார். தன்னையும் காதலியையும் மிரட்டி செயினை பறித்த நபர் அங்கு இருக்கிறாரா என தேடி பார்த்துள்ளார். அப்போது செயின் பறித்த அதே நபர் அங்கு நின்று கொண்டிருந்துள்ளார். அந்த இளைஞர் நண்பர்களோடு சேர்ந்து அவரை பிடிக்க முயற்சித்துள்ளார். அப்போது அந்த நபர் இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட அந்த இளைஞர் விட்டுச் சென்ற இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வடபாகம் காவல் நிலையத்தில் சம்பவம் குறித்து விளக்கமளித்து பாதிக்கப்பட்ட இளைஞர் புகார் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் இருசக்கர வாகனத்தை வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் அந்த இருசக்கர வாகனம் நெல்லையில் காணாமல் போன இருசக்கர வாகனம் என்பது தெரியவந்தது. அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டியது யார் என அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி பதிவுகளை வைத்து ஆய்வு செய்த போது தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த டென்னிஸ்ராஜ் என்பது தெரியவந்தது. டென்னிஸ்ராஜ் மணிமுத்தாறு பட்டாலியனில் காவலராக இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்த டென்னிஸ்ராஜை வடபாகம் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோல வேறு யாரையும் மிரட்டி பணம் நகையை பறித்துள்ளாரா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த ஆயுதப்படை காவலர் இளம் காதல் ஜோடியை மிரட்டி செயினை பறித்துச் சென்ற சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.